சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் 2023ஆம் ஆண்டு திருட்டு மற்றும் கொள்ளை வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட களவு சொத்துக்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மீட்கப்பட்ட பொருட்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் இது தொடர்பாக சென்னை காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் 2023ஆம் ஆண்டு மட்டும் சென்னையில் 3338 சவரன் தங்க நகைகள், 51 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 3,60,73,051 ரூபாய் ரொக்கம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 798 செல்போன்கள், 411 இருசக்கர வாகனங்கள், 28 ஆட்டோக்கள் மற்றும் 15 இலகுரக வாகனங்கள் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 19,21 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த பொருட்கள் அனைத்தும் இன்று காட்சிப்படுத்தப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சென்னை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் சிறப்பான குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை சென்னை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் 2023ஆம் ஆண்டை விட குற்ற நடவடிக்கைகளை குறைக்க இந்த ஆண்டும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 2023 ஆண்டில் கிட்டத்தட்ட 3,337 தங்கம் சவரன்கள், அது மேலே 50 கிலோ வெள்ளி சில்வர் ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி சுமார் கேட்டோம்னா 19 கோடி மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு எத்தனை நம்ம இங்க விக்டிம்ஸ் வந்திருக்காங்க அவங்கள கையில கொடுக்கிறோம். தொடர்ந்து பேசிய டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த பழனி அம்மாள், மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த தங்க நகைகள் கொள்ளை போன போது செய்வதறியாமல் நின்றதாகவும் அந்த நகைகளை போலீசார் மீட்டுக் கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறி காவல்துறைக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். ஓய்வுறக்கமின்றி சம்பாதித்து சேர்த்து வைத்த பணம், நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட போது காவல்துறையைத்தான் நம்பியிருந்ததாக கூறும் முருகேசன், பூமாதேவி தம்பதியர் தற்போதுதான் தங்களுக்கு மன நிம்மதி கிடைத்துள்ளதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பக்கத்தில் உள்ள டெனண்ட்டே எடுத்திருக்காங்க சார். 3 நாளில் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அவங்க வேறு சாவி போட்டு எடுத்துட்டு சிறுக மாத டியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு அது ஓவர் நைட்டில் காணாமல் போச்சுன்னு ரொம்ப இது பண்ணோம். எல்லாம் நல்லபடியாக கண்டுபிடிச்சிருக்காங்க சார். ரொம்ப நன்றி. சென்னை காவல்துறையின் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் எனவும் பாதிக்கப்படும் பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையிடம் புகார் அளிக்க தயங்கக்கூடாது எனவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்தியாளர் சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ்.